நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். மீனவ சகோதரர்கள்லாம் உண்ணாவிரதம் இருப்பதை பார்த்து நான் வருத்தம் அடைகிறேன். அவங்க பசியோடு இருக்கும் பொழுது அந்த துன்பத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். அதனால அவங்களோட நான் மருத்துவர் என்ற முறையில் நீங்க உண்ணாவிரதம் இருங்க, ஆனா தண்ணி குடிக்காம இருக்காதுங்க. இந்த வெயில்ல தண்ணி குடிக்காம இருந்தா உடல் நலம் பாதித்து விடும் என்று எனது தாழ்மையான கோரிக்கையை நான் சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்களோட கோரிக்கை நியாயமானது. அவர்கள் இங்கே ஒரு சமுதாய கூடம் வேணும்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் கிராமமா இருந்து இவர்களெல்லாம் இந்த இடத்திலேயே இருந்து பழக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி அவர்கள் விற்கும் இடத்துல மீன் விற்பதற்கு உரிமை வேண்டும்னு கேட்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அழகுபடுத்துங்கள், ஆனா எங்களோட வாழ்வாதாரத்தை நசித்து விட்டு அழகுபடுத்தாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே நியாயமான கோரிக்கை. இது முதலமைச்சர் அவர்கள் மீனவ சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர்களிடம் நீங்க எதிர்கட்சி, அதனால நாங்க அதனால நீங்க கலாட்டா பண்றீங்க அப்படின்லாம் சொல்லி அவர்களின் உண்மையான உணர்வுகளை புண்படுத்த கூடாது என்பதும் அவர்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்ற வகையில் முதலமைச்சர் தனியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதும், நமக்கு ஆதரவான மக்கள் பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள், அதை பொறுத்துக் கொள்ளக் கூடாது அரசாங்கம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால உடனே செவிசாய்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. அவர்கள் எலெக்ஷன் நாங்க வரும்போதே இந்த கோரிக்கையெல்லாம் வைச்சாங்க. நியாயமான கோரிக்கை என்ற வகையில் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் சமுதாய கூடம் கட்ட வேண்டும் சொல்லிட்டேன். மூணு கோரிக்கை சொன்னால் மூணு கோரிட்டேன். இல்ல இதுல ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இதுல உயர்கல்வி அமைச்சர் புறக்கணித்திருக்கிறார் இந்த பட்டமளிப்பு விழாவை. இந்த புறக்கணிப்பு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதே உயர்கல்வி அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது மத்திய அரசு இந்த புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆக மாணவிகளுக்கு பட்டம் அளிக்கும் கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்று மறுக்கும் உயர்கல்வி அமைச்சர் பதவி ஏற்க மாட்டேன், இங்க இந்த புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லல. மாணவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆளுநர் தான் எங்களுக்கு பட்டம் அளிக்க வேண்டும் என்று. நான் ஏன்டையும் அது மாதிரி நிறைய நாள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க, நான் அதை செவி சாய்த்திருக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா கவர்னர் புரோட்டோகால் என்ன சொல்லுவாங்கன்னா, PhD கோல்டு மெடலுக்கு கொடுக்கணும், அப்புறம் நீங்க கொடுக்க வேணாம் நம்ம அதிகாரிகள் சொல்லுவாங்க. நாங்களே எல்லாருக்கும் கொடுத்தும் பழகி இருக்கோம். மாணவர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆளுநர் அதற்கு செவிமடுத்து எல்லோருக்கும் பட்டம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஆனா ஆளுநர்கிட்ட கோரிக்கை வைத்த அதே மாணவர்கள் உயர்கல்வி அமைச்சரிடம் உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு புறக்கணிப்பது சரியில்லை, அதனால எங்களது பட்டமளிப்பு விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை, என்னைக்குமே தமிழ்தாய் வாழ்த்தை யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. சென்ட்ரல்ல இருந்து உள்துறை அமைச்சரிடம் இருந்து ஒரு புரோட்டோகால் வந்திருக்குது. என்னன்னா, மாநில அரசு விழா என்றால் இப்படி நடத்த வேண்டும், ஆளுநர் கலந்து கொள்ளுகின்ற விழா என்றால் இப்படி நடத்த வேண்டும் என்று அந்த புரோட்டோகால் படிதான் நடக்கிறதே தவிர எந்த விதத்திலும் நான் பத்திரிகை சகோதரர்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், 3வது இடத்திற்கு தமிழ் மொழி தள்ளப்பட்டது என்ற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். என் தாய் தமிழியை யாரும் புறந்தள்ள முடியாது. இன்னொன்று, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு வட மாநிலத்திலலாம் அதை முதல்ல பாடுறாங்க அப்படின்னு. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த மாநிலத்திற்கு ஒரு புரோட்டோகால், இந்த மாநிலத்திற்கு ஒரு புரோட்டோகால்னு கொடுக்கறது இல்ல, இந்தியா முழுவதும் ஒரு புரோட்டோகால் தான். இதே உயர்கல்வி அமைச்சர் தான் பதவி ஏற்கும் பொழுது இங்கே இந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க, அதனால நான் பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லல. ஆக இவங்களோட இரட்டை வேடம், அப்பட்டமான இரட்டை வேடம். தமிழ்தாய் வாழ்த்து நிச்சயமாக எந்த விதத்திலும் அவமரியாதை செய்யவும் முடியாது, தமிழ்தாயை யாரும் குறைத்து மதிப்பிடவும் முடியாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது அந்த வழிமுறைகளில் அப்படி வருவதனால் அவர்கள் அப்படி பாடி இருக்கிறார்கள். இன்னொன்று, மூன்றாவதாக முதலுக்கு பதிலாக அப்படின்ற வார்த்தை இதுல தப்பு. அப்படி பார்த்தா ரெண்டாவது நம்மளோட தேசிய கீதம் பாடப்படுகிறது என்ற உடனே நாட்டுக்கு 2,000 தான் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் எல்லாமே சமமாக நாடு, தேசிய பாடல், நாட்டு பாடல், நம் மொழி பாடல் எல்லாமே சமமாக மதிக்கப்படுவது, சமமாக மரியாதை கொடுக்கப்படுவது. இன்னும் சொல்ல போனால் என் தாய் தமிழ் பாடப்பட்ட உடனேயே நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறது என்ற வகையில் என் தமிழ் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.